அப்பா அப்பா ப்ளீஸ் பா இப்பதான்ப்பா சைக்கிள் எடுத்தேன் எடுப்பியாடா சொன்னீங்க 8வது போனே சைக்கிள் தரேன்னு அப்படியே சொன்ன இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணா தான் சைக்கிள் எடுக்கணும் போடா போடா போட காண்பது பூமியில் வித்து போட காண்பது பூமியில் வித்து குளமா காண்பது கிண்கிணி கொத்து டேய் நான் பாஸ் ஆயிட்டேன் டேய் நான் பாஸ் ஆயிட்டேன் டேய் எனக்கு சைக்கிள் பிடிக்க போறா இந்த ஸ்கூல் சைக்கிள் வரவேனே லிங் 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 என்னவா ஓட்டி பழவன ஆசைப்பட்டானுங்க அதான் பழசை வாங்க வேண்டியது இருக்குங்க மாமா என்ன ரிமூவெல்லாம் கொஞ்சம் பெண்டாகி கிடக்குதுங்க கொஞ்சம் வேலை செய்யணும் கொடுத்த காசு என்ன மோசம் போச்சு அதை பாருங்க பாருங்க மாமா 2 நாள் பள்ளிக்கூடம் கூட போகாம ஒரே ஓரியாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல கொண்டே கொடுத்து பள்ளிக்கூடத்தை தாண்டி விடுவாங்க ஏன் தங்கச்சிக்கே பாத்துக்கலாம்ல சீக்கிரமா வந்து வண்டிங்குது வெளியில வந்து பாருங்கண்ணா அப்பா புது வண்டி வாங்கிட்டு வந்திருக்காரு டேய் சுப்பு வண்டி எப்படிடா இருக்கு நல்லா இல்ல அங்கேன்றா உட்கார்றா வாடா வந்து வண்டி தானேடா போங்கப்பா அந்த வண்டிலாம் துடைக்க மாட்டேன் என்னங்க குதிரைக்காரரா காலங்காத்தால சைக்கிளோட வந்துட்டீங்க அது ஒன்றும் இல்லைங்க சோடாக்காரர பையன் பழைய சைக்கிள் வேண்டாம் புதுசாக வேணும் ஒரே ஓரியாட்டங்க அதை கொண்டு வந்து விட்டு போட்டு போகலான்னு வந்தனுங்க அது என்ன நேரத்துக்கு ஒரு பேச்சு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க நேத்துக்கு தான் சைக்கிள் வித்த காசுமே கையில இருக்கிற சில்லறையை போட்டு இந்த பைக்கு வாங்கினா இப்ப வந்து சைக்கிள் வேண்டாம் காசு கொடுனா காசு கேட்க போறது நாங்கெல்லாம் உங்களை மாதிரி பேச்சு அழிச்சு அழிச்சு பேச மாட்டோம் வித்தா வித்ததான் போங்க நேத்துல இருந்த சைக்கிள் உங்களோட ஆகி போச்சுங்க இனிமே நீங்களாச்சு சைக்கிள் ஆச்சு பையன் ஓட்டி பழகணும்னு கசரம் தான் அந்த பழைய சைக்கிளை விலைக்கு வாங்கினேன் இப்போ அவனும் வேண்டாங்கிறேன் நீங்களும் வேண்டாங்கிறீங்க கோலம் வந்தா சந்தைக்கு போனானாமா ஆனை படுத்தாலும் குதிரை மட்டும் மாட்டேன் ஏன்றா இந்த காசு இருக்குங்கம்மா இந்த காசு வச்சுட்டு நம்ம சைக்கிளை வாங்கிக்கலாங்கம்மா ஏது சாமி இத்தனை காசு ஸ்கூல்ல பணம் வைத்தல அந்த காசு தானுங்கம்மா கேட்டீங்களா என்றதா சின்ன வயசுல பையனுக்கு எவ்வளவு பொறுப்பு பாத்தீங்களா தங்க ஒன்னும் அவசரம் இல்ல சாமி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மொத்தமே பச்சறது அப்ப கொடுத்தா போதே வர்றேன் சரிங்கண்ணா சோடாக்காரே பையனை பார்த்தாதே புத்தியோட நடந்துக்குங்க நடந்துப்பீங்களாமா இவரை பாரு போறாரு அந்த குதிரைக்காரரு அவர் தன் பையனுக்கு என்ன பிடிக்கலன்னு கொண்டாந்து விடலைங்க இந்த களவாணி பையன் நடுராத்திரின்னு கூட பார்க்காம என்ன தேடி வந்தான் பாருங்க அதை பார்த்துட்டு தாங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு சுப்பிரமணிக்கு நான் கிடைச்சது சந்தோஷம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கானுங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கிடைச்சதாங்க எனக்கு சந்தோஷம் மாப்ள தக்காளிலாம் போயிட்டு இருக்குடா அக்கா எவ்வளவு ஹைட்டா இருக்காங்க டையங்கடா ஐயா கேடா இங்க இருக்கு பாரு. வீட்ல கட்ட வர மாட்டீங்களா ஏப்பா தெரிஞ்ச கட்ட மாட்டேமா கட்டி விடப்பா எனக்கு தெரியும் நானே கட்டிக்கிறேன் ஏய் இதனடா ஸ்கூல் டை நான் மட்டும் இல்லை நான் சொன்னேன் உங்க 2 பேராட்ட டை வாங்கணும்னா 150 ரூபா ஆகுதுப்பா அதான் பக்கத்து வீட்டு பாப்பா குடியில காய போட்டுருச்சு சுட்டு வந்துட்டல அதுவும் சரிதான் மாப்ள இதான் நான் 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிற முதல் ப்ராஜெக்ட் இன்னைக்கு வேணா சைக்கிள் வந்திருக்கலாம் ஆனா இதே தக்காளி பாலத்துக்கு அடுத்த முறை கார்ல வர மச்சான் நீ ஒண்ணு கிரகத்துல நானே பறிச்ச தக்காளி எவன் தலையில கட்டலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா போன வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வணக்கங்க வணக்கம் மருந்தடிக்கு வந்தீங்களா இல்லைங்க சார் என் பேர் சுப்பிரமணியங்க இவனுங்க என் பார்ட்னர்ஸுங்க என்னங்க விஷயம் பிசினஸ்ங்க என்னங்க பிசினஸ் தக்காளி எக்ஸ்போர்ட்டுங்க எக்ஸ்போர்ட்டுங்க ஆமா சரியா சொல்லுங்க எந்த நாட்டுக்குங்க ஐயா இங்க இருந்து பொள்ளாச்சிக்கு எக்ஸ்போர்ட் பண்றவங்க பொள்ளாச்சிக்கா இங்க இருந்து வீசி எறிஞ்சாலும் பொள்ளாச்சி போய் விழுந்துடும் அதை போய் எக்ஸ்போர்ட்டுங்கிறீங்க அப்படி இல்லைங்கய்யா இங்க மொத்தமா வாங்கி பொள்ளாச்சி கொண்டு போய் அங்கே பிரிச்சு அது எக்ஸ்போர்ட் தானுங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க தம்பி தொழில் புதுசுங்களா ஆமாங்கய்யா முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறேங்க நீங்க கொஞ்சம் பார்த்து ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குங்க தொழிலுக்கு புதுசுங்கிறீங்க பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி இருக்கிறீங்க டையெல்லாம் வேற கட்டிட்டு வந்திருக்கிறீங்க சந்தோஷம்
கிலோ 5 ரூபாய்ன்னு போட்டு எடுத்துக்கங்க. ஐயா தம்பி இது தக்காளிக்கு விலை இல்லப்பா, பறிக்கிறதுக்கு தான் அந்த கூலி. பழத்தை சும்மா வச்சுங்க. தக்காளி சீக்கிரம் வச்சுட்டு அடுத்த பிசினஸ் பார்க்கணும். மாப்பிள்ள வண்டியில ஏறு. எங்கடா ஏறீங்க? முன்னாடி உட்காரதுக்கு. நாம எல்லாம் உள்ள உட்காந்துட்டோம்னா வழியில எவனா தக்காளி எடுத்து சாப்பிட்டானா கரெக்ட். அதனால தான் நீ போய் உள்ள உட்காந்துக்க, நாம 2 பேர் மேல உட்காந்து தக்காளி பார்த்துப்போம். டிரைவர் கிட்ட உசாரா பேச்சு கொடுத்துட்டே வாடா, தூங்கிட போறான்டா. நான் பாடியா சித்திரேன், நீ ஏறு. மாசிலா உண்மை காதலே பேசும் வார்த்தை உண்மைதானா? என்னது இது? என்ன மச்சான் தாவமா இருக்குது, ஒரு டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கிறேன். பணத்தை வச்சுட்டு பழத்தை சாப்பிடு. பணமா? டேய் நானும் பார்ட்னர் தான்டா, என்கிட்டே பணம் கேக்குறியா? பார்ட்னரா இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் இது பழம் இல்ல பணம். பழத்தை வை, கணக்கு தப்பாடு. பெரிய ஆளான பிறகு சாப்பிடல. ஆமா, நான் ஒரு தக்காளி சாப்பிடறதுக்கு பெரிய ஆள் ஆகணும். இது ரொம்ப ஓவரா. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிக்கு மங்கு சச்ச பாப்பா, சிக்கு மங்கு சச்ச பாப்பா, சிக்கு மங்கு சச்ச பாப்பா, சிக்கு மங்கு சச்ச பாப்பா, சிக்கு மங்கு சச்ச பாப்பா. களி எல்லாம் போச்சு. ஐயோ அப்பல களி வெள்ளிங்கிரி, ஐயோ கவுத்துட்டானுங்களே, ப்ராஜெக்டே கவுத்துட்டானுங்களே. சைக்கிள் குண்டால அது நல்லா தானே இருக்கு. மாப்ள பாத்துறா நீ இங்க இருக்க. ஆமா மாப்ள இருடா, தூக்குறடா. பாத்துக்கடா. வாடா வாடா. பாத்துற 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 மாப்ள. முன்னாடி தூக்குற வீல் தெரியுது, பின்னாடி தூக்குற கால் தெரியாடா. குடு ஆளல. எனக்கு ஒண்ணு ஆகல. இருங்கடா. வெள்ளிங்கிரி அவ காலடா. ஐயோ வெள்ளிங்கிரி வெள்ளிங்கிரி, ஐயோ மாப்ள. ஊட்டிட்டு போயிட்டானே, ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டானே மாப்ள. எங்கடா செருப்பு? பாட்டு வேணுமா உனக்கு? பாட்டு எஸ்பிபி ஒரு பழத்தை திங்க விட்டீங்களாடா, மொத்த பழத்தை போட்டுட்டீங்களேடா. மாப்ள உனக்கு கொன்ன ஆளியடா. ஏண்டா காலு தெரிஞ்சா தலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டீங்களா? ஆமா இல்ல ஆமா. செத்துட்டா.